இருனே வீடியோ பார்த்தவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றியை சொல்லிடுவோம். ஆமால ஒரு வாரத்தில் எங்கள் வீடியோ இவ்வளோ ரீச் ஆகும் நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இவ்வளோ வியூஸ் வரும்னு சத்தியமாக நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னும் நீங்கள் ஊக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருங்க. நாங்கள் இன்னும் நல்லா வீடியோஸாக உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருப்போம். ஆதரவு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. செஃப் ஃப்ரம் வில்லேஜ் இந்த வாரம் பால் கொல்கட்டை. ஊற வச்ச பச்சரிசியை உரல்ல போட்டு ஆட்ட போறோம். ஆட்டிதே சாப்பிட்டுருக்காங்க. பக்கம் வந்துருச்சான் பாடுறா உருட்டி. நம்ம நல்லா தான் எடுத்து உருட்டு. பக்கம் வந்துருச்சு. உள்ள இருக்கிறத எடுத்துக்குவோம். உசுரை கொடுத்து உரல் ஆட்டின மாவுங்க கொலக்கட்டைக்காண்டி இப்போ பதமாக உருட்ட போகிறான். இங்க பாருங்க மக்களே, என்ன பாருங்க வீடு கட்டி மனுஷனை விட்டுருக்கியா உள்ளக. நீ என்ன பண்ணி வச்சிருக்க? கிரிக்கெட் பந்து பேட்டு விட்டா இங்கனக்குள்ளே விளையாண்டுருவோம் போல செஞ்சு விளையாட வேண்டியது. பால் கொலக்கட்டைக்கு முக்கியமான ஐட்டம் இதுதான். இதை நம்ம இப்போ தட்ட போகிறோம். கொலக்கட்டையில் பண்ண கலை வடிவம் எங்களுக்கு பிடிக்கல. நம்ம கலை வடிவத்தை பார்த்து நிறைய பேர் பொறாமப்படுறாங்கடா. ஆமாடா, வாடா நம்ம மண்டபத்தை தட்டுவோம். அதையாச்சும் தட்டுவோம் ஒழுங்கா வாடா. தட்டின வெள்ளத்தில் நம்ம தண்ணியை ஊற்றி நல்லா கழுவிக்கலாம். ஏன்னா வெள்ளத்தில் வந்து அந்த கல் மண்ணெல்லாம் இருக்கும். அதை தண்ணியை ஊற்றி கரைக்கிறப்ப போய் அடியில் படிஞ்சிரும். அதுக்காண்டி முதல்ல நம்ம வெள்ளத்தை கரைச்சிக்குவோம். கரைச்ச சக்கரை பாலை இப்போ ஊற்றுவோம். அப்படியே தான் இருத்துக்கணும். தான் மேலாப்பில் ஊற்றிங்கன்னா அந்த மண் ஃபுல்லாக கீழே நின்றுக்கிறோம். வெள்ளைப்பாகு நல்லா கொதிச்சிருச்சு. இதில் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உருட்டி வச்ச கொலக்கட்டையை போடுவோம். போட்ட இது ஃபுல்லாக கொதிச்சு மேலே வந்துருச்சு. அதுக்கப்புறம் அடுத்து கொஞ்சம் இருக்கிறத போடுவோம். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் தான் அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போடணும், இல்லைன்னா ஒட்டிக்கிறோம்.
பால் கொலக்கட்டைக்கு வெல்லம் தேவை, தேங்காயும் தேவை. வாங்க தேங்காய் இது பண்ணு திருவுவோம். தேவையான பொருள் தேங்காவை திருடி முடிச்சாச்சு. வெந்துருச்சு கொலக்கட்டையும். இப்போ தேங்காய் பூவை போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். தேங்காய் பூ கொஞ்சம் நேரம் வேகணும். கொம்பேன்னு ஒருத்தர் வந்தியாங்கல்ல, அது என்ன விலை ஒன்றியா நாங்கள் வந்து பாருங்க. சமைக்க வந்தா என்னென்ன வேலை பார்க்குறியான் பாருங்க. அப்போ என்னமோ வீடு கட்டுறியான், இப்போ கொம்பேன்னு ஆடிக்கிட்டு இருக்கிறியான். என்னென்ன பண்ணுறான் பாருங்க. ஏற்கனவே பச்சரிசி மாவில் பண்ணுற கொலக்கட்டை டேஸ்ட்டாக இருக்கும். அதுபோக இந்த ஏலக்காய் சுக்கும் போட்டோன்னு வச்சுக்கோங்க, இன்னும் செமையாக இருக்கும். வாங்க ஏலக்காய் சுக்கு கொஞ்சம் சேர்த்துப்போம். நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்துருச்சு. இந்த பதம் வந்தோடனே நம்ம இறக்கிடணும். வாங்க இதை போய் நம்ம டேஸ்ட்டு பார்க்கலாம். பார்க்குறப்பே நான் கூறுதே. சாப்பிடுவோம். கீழே உட்காந்து பால் கொலக்கட்டை சொல்லவா வேணாம், அருமையோ அருமை. பச்சரிசியை ஊற வச்சு உரல்ல ஆட்டி சொல்லவா வேணும், ஆடத்தை கட்டிட்டு வருது. எப்படி பாட்டி இருக்கு? கொஞ்சம் வேக பத்தாம இருக்கு. மற்றபடி டேஸ்ட் இதெல்லாம் நல்லாக்கா? எல்லாம் நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேக மட்டும் விடணும். வேகணும். சரி.